35லேயே வந்து விமனுக்கு மதர் ரோல் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க தமிழ் சினிமாவில். நான் வந்து ரொம்ப லேட் 40s தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட் எல்ஸ் கேன் ஐ ஸ்டார்ட் அஸ்? மதராக தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். விமன் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆர் நாட் பெய்ட் வெல் கம்பேர்ட் டு மென்னு தோணும். சார்பட்டா திங் ஹேப்பன்ட், லைக் ஒர்க்கிங் வித் பா ரஞ்சித் வாஸ், நான் இன்னி வரைக்கும் நான் எதாவது கற்றுக்கிட்டேன்னா ஒரு டைரக்டர் கிட்ட பா ரஞ்சித் தான். ஆனால் அந்த கால் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து கால் பிடிக்கிற சீன் தான் வந்து இட் பிகேம் வைரல். 20 செகண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. People are all telling her that blouse போட்டா என்ன, blouse போட்டா என்ன, blouse போட்டா என்ன. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பிளவுஸ் இல்லாமல் பண்ணணும் அப்படின்றது ஒன்று தான் இருந்தது. ஸோ பிளவுஸ் இல்லாமல் நடிக்கணுன்றது எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு. என்னால் அதை எவ்வளோ கம்ஃபர்டபுளாக நான் கேரி பண்ண முடியுமா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. எல்லாரும் கேட்டுக்கோங்க, தேர் இஸ் a வெரி பிக் காமெடி ஆக்டர். அவர் வந்து இந்த மாதிரி செக்ஸஸ் ஜோக்ஸ் ஜோக் அடிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருந்தார். நான் சொன்னேன், சார் வேணாம் சார், அது இல்லாமல் ஏன் ஜோக் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி அவரோட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். I get so disappointed, like I'll be there, I'll be given a mother role, but then the father will be getting to do everything, like, so sometimes when they say single, I'm very happy. அப்படி தான் போய் மாமனில் போனேன். பட் அங்கே சிங்கிளாக இருந்தாலும் அங்கே ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. நீங்கள் ரீசெண்டாக ஒரு 7-8 படம் எடுங்களேன், டிராகன் எடுங்க, அது எடுங்க, இது எடுங்க, இது எல்லாமே த ஃபாதர் சன். somehow அது கொஞ்சம் ரொம்ப டாமினண்ட்டாக தான் இருக்குது ஸ்டில். டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Hello, welcome to Galata Plus. நீங்க ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு பிகாஸ் தமிழ் திரையுலகின் தாய் நீங்க. See, I think every generationல ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க. she'll be asked to play the mother like across ஹீரோக்கு, ஹீரோயினுக்கு, இதுக்கு, அதுக்கு. so for some reason you become the heroine for this generation because நேத்து கூட ஒரு படம் பார்த்தேன். actually you're there for like I think 2 seconds நினைக்கிறேன். ஏதோ துணி எடுத்துட்டு இருக்கீங்க. ஆரியன் துணி எடுத்துட்டு இருக்கீங்க. just என்னடா அது திடீர்னு இந்த ரோல்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னு பார்த்தேன். so we're going to talk about Angamal, which is a fantastic film. but அதுக்கு முன்னாடி இந்த மதர் ரோல்ல எப்படி, how did you enter? Because I started late. So 35லேயே வந்து விமனுக்கு மதர் ரோல் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க தமிழ் சினிமாவில். Because I know a friend who's been doing nice roles and she was married, she had a child and she was playing mother of 10 year 15 year அந்த மாதிரி. So நான் வந்து ரொம்ப லேட் 40s தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். So what else can I start as? மதராக தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ மை ஃபர்ஸ்ட் ஃபில்மே யூ மே நாட் ஹவ் ஹர்ட் ஆஃப் கட்டில்னு. ஸோ அதில் அஃப்கோர்ஸ் மதர் தான். ஸோ அப்படியே தான் இட் ஸ்டார்டட். தட்ஸ் இட். நோ பட் வென் இந்த இது வரும்போது இந்த ஸோ சம்படி கம்ஸ் டு சேஸ் மேம் ஒரு ரோல் இருக்கு, அம்மா ரோல். ஸோ அட் சம் பாயிண்ட் யூ சே சும்மா லெட்ஸ் ஜஸ்ட் கோ ஹேவ் ஃபன் அந்த மாதிரியா, இல்லை அந்த மதர் ரோல்லே ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்ப்பீங்களா? Yeah, I took it very seriously because for me it was acting and I was being given a role. I'm starting late. I don't even know what the industry holds for me, like to offer to me and all that. So அதை நான் ரொம்ப சீரியஸாக பண்ணோன்னே I got some appreciation. It was light and அங்கிருந்து அப்படியே it started. Then the Sarpata thing happened, like working with Pa Ranjit was like it made me like I was already serious, made me even more serious about acting and picking up roles and looking so many things. நான் இன்னி வரைக்கும் நான் எதாவது கற்றுக்கிட்டேன்னா ஒரு டைரக்டர் கிட்ட பா ரஞ்சித் தான். that is something I want to talk about. As an actor, what I learn in every filmன்றது I think it's a topic we should touch upon. Yes. So அந்த சார்பட்டா பரம்பரையில் நான் நிறைய நாள் நடிச்சிருக்கேன். ஆனால் அந்த கால் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து கால் பிடிக்கிற சீன் தான் வந்து இட் பிகேம் வைரல். 20 செகண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த ஹோல் சீக்வன்ஸே 1 minute. ஆனால் பட் அவரோட நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, தட் வாஸ் அமேசிங். ஸோ மெனி திங்ஸ் ஐ லேர்ன்ட் தேர். அண்ட் அங்கேருந்து திங்ஸ் தோ இட் வாஸ் மதர் ஆர் வாட் எவர் இட் இஸ், இட் ஸ்டார்டட் மூவிங். எனக்கு வந்து மதர்லேயே நான் யோசிக்கல, கேரக்டர் நினச்சி தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். until the Kollywood அம்மா அப்படி இப்படின்னு இவங்க ப்ரெஸ்ல பண்ணவே, then they've given it, okay fine, enjoy it as well. ஆமா, no I think it's actually good because ஹாலிவுட்லயே சொல்லியிருக்காங்க that after a certain age, like நீங்க ஒரு 28-29 வயசு மட்டும்தான் you have like roles coming to you because you can play romantic interest or whatever. அதுக்கப்புறம் வந்துட்டு you straight away go to
கேரக்டர் ரோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, which could be mother roles, whatever it is. It's like அங்கேயும் அதே மாதிரி தான். மெரில் ஸ்ட்ரீப் எல்லாமே வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி, Correct. like they don't see us as romantic interests Yes. or anything like that. இந்த ஒரு 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 certain வயசான அப்புறம் the roles begin to vanish, but it's great that you're getting roles. இப்போ வந்து we'll talk about அங்கம்மாள். அண்ட் அங்க ஒன்னேன்னு சொல்லணும்னா எனக்கு அதுதான் சார்பட்டால அந்த மிடில் ஏஜ்டுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு அந்த ஒரு ரொமான்ஸ் ஒன்று வச்சிருப்பார்ல, பசுபதி ஜெயிலுக்கு போயிட்டு வந்து, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் வைரலான சீனே இட்ஸ் ரொமான்டிக் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு சின்ன மொமெண்ட்ன்றது வந்து ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. ஆமா, இதை நான் அதோ ஐம் நாட் யார்கிட்டயும் சொன்னதில்லைனாலும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. அந்த அந்த மாதிரியான ஒரு ஷார்ட்ல வந்து என்ன ரெகக்னைஸ் பண்ணப்பட்டது. and அங்கம்மாள்லயும் you have a small romance. It's like it's part of it's like a little romance track that's happening where there is this older man and you're kind of It is there. Yes. it is there. Yes. So அந்த நம்ம அங்கம்மாள் வந்து ரைட்டர் டைரக்டர் விபின் ராதாகிருஷ்ணன். Yes. It's based on a பெருமாள் முருகன் story. Mm. So and it's a fantastic film. Please go watch it because it's a very 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 good film. She's phenomenal in it. And நான் இது எப்படி நான் பார்க்குறேன்னா, I want you to start by when Vipin came to you and said நான் இந்த படம் பண்ண போறேன் and இந்த மாதிரி ஒரு ரோல், what was the reaction? எனக்கு வந்து இனிஷியலா வந்து பிகாஸ் அப்ப நான் அதிகமா படம் பண்ணல, நட்சத்திரம் நகருகிறது முடிஞ்சிருந்துச்சு. ஸோ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பிளவுஸ் இல்லாம பண்ணணும் அப்படின்றது ஒண்ணுதான் இருந்தது. ஸோ பிளவுஸ் இல்லாம நடிக்கணுன்றது எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு. என்னால் அதை எவ்வளவு கம்ஃபர்டபுளா நான் கேரி பண்ண முடியுமா அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. அந்த பெருமாள் முருகன் அந்த அந்த ஷார்ட் ஸ்டோரி அந்த அவங்க சொன்ன எப்படி அதை பண்ணலாம்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு பிடிச்சது. பட் தென் யூனோ இட் இஸ் அ லீட் ரோல் and they very much wanted me in it. After speaking to me, somehow they were very convinced that I can do it, especially thanks to Bharanjit again and Nachatram Nagargiradhu. And I was very excited. அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணது வந்து பீடி பிடிக்கிறது பற்றி தான். ஸோ இமீடியட்டாக ஐ ஓன்ட் பிலீவ் 2-3 டேஸ்லேயே நான் பீடி ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் ஐ நெவர் ஸ்மோக்ட் இன் மை லைஃப். அண்ட் ஸோ என்னோட பால்கனியில் உட்காந்து நான் வந்து இது ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டேன். என் பசங்க வந்து திட்டிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது அடிக்ட் இதுவாகிட போகிறேன், ஏதாவது வரப்போகுது அப்படின்ட்டு. அளவாக பண்ணு ப்ராக்டிஸ்னால் அதுக்கு இன்னும் 2-3 வேளை பண்ணுவியா அப்படின்வாங்க. ஸோ அதை ஆரம்பிச்சிட்டேன். பட் இந்த விஷயங்கள் வந்து காஸ்டியூம் டிசைனர்லாம் இருந்தாங்க. ஸோ தே மேட் மீ வெரி கம்ஃபர்டபுள். தே ஸ்போக் டு மீ, யூ ஆல் ஹேட் அ chat and those things were all very simple thing, became very simple. I mean small things actually. The blouse போடாம நடிக்கிறது அதெல்லாம் just the first 3-4 days, then I was very comfortable in the costume. When you say hesitation, it's like because நீங்க அந்த கிராமத்து கேரக்டர் அந்த basically because you know we are clothed and அது இல்லாம நானே பர்சனலாவே நான் ரொம்ப ஸ்லீவ்லெஸ் போட்டு அந்த மாதிரி டைப் இல்ல. அதுவே நான் ரீசெண்டா தான் பண்ணிட்டு இருக்கேன். along with அங்கம்மாள் only I am also becoming a sleeveless போட ஆரம்பிச்சேன். அதனால எனக்கு பழக்கம் இல்லாத ஒண்ணு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. மத்தபடி நான் ஏன் அவ்வளவு யோசிச்சேன்றது இப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் எதுக்கு அவ்வளவு யோசிச்சேன் அந்த கேரக்டர் பண்றதுக்கு எனக்கே தெரியும். I think it's even for guys sometimes. It's like ஷர்ட் இல்லாம நடிக்கணும் or something like that. I've seen people like swimming pool கூட some men wear full ஒரு costume போட்டுப்பாங்க. That is they'll cover themselves. So I think generally some people are not like the body comfort is it's an individual thing la. அவங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ that. So this and plus இப்போ ஒரு சிட்டிலே வளர்ந்துட்டு like maybe like you say na blouse podrom and all that and திடீர்னு blouse இல்லாம நடிக்கணும்னா that becomes because you have to feel comfortable if you want to act. And if that is always you're always thinking about your sari or your kai தெரியுது அந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தா then it affects your acting. Yes. But let's go back to the acting. You said that Ranjit discovered the actor in you. அதுக்கு முன்னாடி நீங்க போய் செட்ல இருக்கும்போது when you were doing roles, what was it like? அதுக்கு முன்னாடினா அந்த கட்டில் ஃபிலிம் நடித்தேன். கட்டில்ல வந்து சின்ன சின்ன விஷயங்கள் லைக் E.V. Ganesh Babu, because it's my first film, there are certain things I learned in the sense he wanted a very subtle acting. அந்த மாதிரி அந்த சட்டில் எல்லாம் நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். பட் என்டையர் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டைல் வந்து நானாவே ஒன்று டெவலப் பண்ணி கொடுத்தேன். I just imagine my mother, how she would behave in everything. அவங்க கொஞ்சம் ஒரு சட்டில் பர்சன் தான், நாட் அ லவுட் பர்சன். ஸோ அதை நான் யூஸ் பண்ணதான் நானே நினச்சிக்கிட்டேன். அது some things work there. And பாரஞ்சித் ஃபில்ம் வந்து கான்ட்ராஸ்டாக லவுடா இருக்கும். சார்பட்டா லவுடாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நவரசா ஹேப்பன்.
நவரசால வந்து இட் வாஸ் ஆல் கோவிட் டைம், ஜூம் இன்டர்வியூ, ஜூம் ஆடிஷன், அரவிந்த் சாமி செலக்டட் மீ அண்ட் திங்ஸ் லைக் தட். சார்பட்டாவோட லுக் பார்த்துட்டு தான் செலக்ட் பண்ணாரு, நாட் மெட்ராஸ். ஆனா அதுல வந்து எனக்கு அப்படியே ஒரு பெரிய ரோலை கொடுத்துட்டாரு. ஹி தாட் ஐ வாஸ் ஒன் பிக் ஆக்டர். He doesn't even know my filmography or anything. 3-4 படம் தான் was old. He just gave it to me. And I too, like, the lines drove me, and I got a very good response from the audience for that. And அது நான் நினச்சிப்பேன், எப்படி என் மேலே இவ்வளோ நம்பிக்கை எனக்கு அந்த ரோல் கொடுத்தாரு அப்படின்னு தெரியல. தட் வாஸ் சம்திங் ஐ டிட் நேச்சுரலி. ஸோ அது எனக்கு அதை இப்போ நினச்சா கூட ஆச்சரியமாக இருக்கும், நவரசா ரோல் எப்படி அமைஞ்சது அப்படின்னு நினச்சாக்க. ரைட். ஸோ இது வந்து விபின் கேம் டு யூ த ஸ்டோரி அண்ட் செட் ஓகே அங்கம்மாள்னு ஒரு கேரக்டர் இருக்காங்க. அந்த இது நான் அந்த படத்தை பார்த்த அப்புறம் ஒன் திங் தட் ஐ கைண்ட் ஆஃப் ரியலைஸ் வாஸ், அந்த பிளவுஸ் போடாதது இட்ஸ் ஆக்சுவலி அ கைண்ட் ஆஃப் அ மெட்டஃபர், பிகாஸ் இட் இஸ் அ மெட்டஃபர் ஃபார் பர்சனல் ஃப்ரீடம். தட் இஸ் அந்த கேரக்டர் ஆஃப் அங்கம்மாள் வந்துட்டு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்படி தான் நான் இருப்பேன், திஸ் இஸ் மை சாய்ஸ் ஆஃப் ட்ரெஸ், நான் சாரி போட்டுப்பேன், ப்ளவுஸ் போட்டுக்க மாட்டேன், இதுதான் என்னோட ஸ்டைல், நீ யார் என்ன ப்ளவுஸ் போட்டுக்க சொல்றதுக்கு, நீ யாருன்னு அவங்க புள்ளியே கேட்குறாங்க. அண்ட் ஜஸ்ட் ஒரு கான்டெக்ஸ்டுக்காக த கான்ஃப்ளிக்ட் இன் த ஸ்டோரி ஸோ தட் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் வென் திஸ் லேடி, திஸ் வெரி இண்டிபெண்டன்ட் லேடி இஸ் ஆஸ்க்ட் டு வேர் அ ப்ளவுஸ் பிகாஸ் பட்டணத்துலேருந்து யாரோ வராங்க, ஸோ அவங்கெல்லாம் தப்பாக நினைப்பாங்க பார்த்தா, தட் கைண்ட் ஆஃப் அ திங். ஸோ தட் இஸ் ஆல்சோ கொஸ்டின். தட் இஸ் வெளியூர்காரங்களுக்காக நம்மளையே மாற்றிக்கணும், நம்ம இருக்கிற மாதிரியே இருந்துக்கலாம். So the blouse becomes a metaphor for that kind of a situation. Definitely, yes. What do you think about this conformity பத்தி? Because ஒரு சிவிலைசேஷன்னா இது வந்து எல்லாருக்கும் ரூல்ஸ் இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம ஸ்விம் சூட் போடுறதுக்கே we hesitate, as in பீச்ல தான் சொல்றேன். whereas abroadல வந்துட்டு they have a different culture, so அவங்க பீச்ல ஸ்விம் சூட்லாம் போடுவாங்க. ஸோ இது எவ்ரி கல்ச்சருக்கு மாறும். What do you think? Do you think it is necessary to say, நான் இந்த சமூகத்தில் ஒரு யூனிட்டாக இருக்கேன், அதனால அந்த ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணணும்? Do you think that is important? இல்லை, ஐ திங்க் இட்ஸ் யுவர் பர்சனல் விஷ் ஒன்லி, வாட் எவர் இஸ் யுவர் கம்ஃபர்ட். பிகாஸ் நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, நானே ரொம்ப லேட்டராக தான் ஸ்லீவ்லெஸ் எல்லாம் கம்ஃபர்ட் ஆகினேன். பட் இட்ஸ் ஸோ கம்ஃபர்டபுள், லைக் இட்ஸ் ஸோ கம்ஃபர்டபுள், அவ்வளோதான். பிகாஸ் அந்த கம்ஃபர்ட்டை வச்சு தான் வி ஹேவ் டு ஜஸ்ட் கோ ஹெட் அண்ட் டிசைட். இன்ஃபேக்ட் சில இன்டர்வியூஸில் கமெண்ட்ஸே நான் பார்த்துருக்கேன். நான் ஸ்லீவ்லெஸோட இன்டர்வியூ கொடுத்த கமெண்ட்ஸில் என்னை மதராக பார்க்கும்பொழுது சில கமெண்ட்ஸ்லாம், ஏன் நீங்கள் வந்து நான் என்னோட அம்மா அப்படி இருக்கேன், நீங்கள் ஸ்லீவ், ஐ மீன் இட்ஸ் அ வெரி 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 என்ன சொல்கிறது, வெரி வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஆர்டினரி திங் தட் இஸ், யூனோ, இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்லீவ். ஸோ அது இவ்வளோ பெருசாக பார்க்குறதுன்றது இங்கே இருக்கு. பட் தட் இஸ் கமெண்ட்ஸ்ல ஏன் போடுறீங்க அப்படின்னு வந்துச்சு கமெண்ட். பட் ஸோ பட் ஆனால் அது வந்து எனக்கு அது என்ன இட் டிட்ன்ட் பாதர் மீ ஆர் டிஸ்டர்ப் மீ. ஸோ ஐ திங்க் இட்ஸ் மை பர்சனல் கம்ஃபர்ட், அவ்வளோதான். அண்ட் அங்கம்மாள் இஸ் ஸோ கம்ஃபர்டபுள் பிளவுஸ்லெஸ், ஷீ இஸ் ஸோ கம்ஃபர்டபுள். ஸோ ஆஸ் அ கேரக்டர் ஹவ் ஐ காட் தட் கம்ஃபர்டபுள்ன்றதே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆஸ் ஐ வாஸ் ஆக்டிங் முன்னால் அந்த கம்ஃபர்ட் எனக்கு வந்து. ஸோ நான் வந்து ஒரு கேரக்டராகவும் அங்கம்மாள் பண்ணும்பொழுது ஃபைன், நான் இவ்வளோ இந்த மாதிரியான ஸ்லீவ்லெஸோ இந்த மாதிரி இவ்வளோ போட்டதில்லை. அண்ட் த வே யூ வேர் த சாரி, லைக் அந்த வில்லேஜ் டைப்பில் கட்டிட்டு, அண்ட் இட்ஸ் ஃபைன். ஸோ எனக்கும் அது ஒரு ஆஸ் அ பர்சன் எனக்கு அது ஒரு எக்ஸ்போஷர், எனக்கு அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி நான் அதை பண்ணும்பொழுது எனக்கு அது ஒரு பீரியடில் நான் கம்ஃபர்ட் ஆனபொழுது நான் வந்து ரொம்ப ரியலைஸ் பண்ணேன், லைக் யூனோ, லைக் யோர் ட்ரெஸ் யோர் சாய்ஸ் அப்படின்றது தான் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுச்சு. அதுதான். அண்ட் எஸ்பெஷலி வென் யூ ஹேவ் க்ரோன் அப் சில்ட்ரன் அண்ட் ஆல், லைக் you have to understand it. There is a time till when you pick up clothes for them and all that, and then everything is rejected, you know, everything is rejected. Then you understand, like, because you think whatever you picked is very very nice, but ana adu illa, it's their choice, avladha. The madri da for every individual, you know, like yeah. So neenga solra madri, we live in a culture where neenga, if you're seen one way, that is neenga or amma role act பண்றீங்க na, நீங்க வந்து ஒரு இன்டர்வியூல ஒரு ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் போட்டா கூட கீழே கமெண்ட் வருது, நீங்க ஏன் வந்து ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் போடுறீங்க, நீங்க அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மாதிரி ஒரு இப்படின்னா இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்கன்னா இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அன்ரிட்டன் கோட் மாதிரி இருக்குல்ல. அது வந்து அங்கம்மாள் இஸ் ட்ரைங் டு அட்ரஸ் தட், as in why can't a person be free to do what she wants, right? That is the story. What was the toughest part about this role? Not physicality, நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, that is the costuming and all that, but
ஒரு அப்ரோச் இந்த கேரக்டரை பார்க்கும்போது வாட் வாஸ் த டஃபஸ்ட் பார்ட் அபவுட் த ரோல்? ஐ வில் சே தட் இட் இஸ் யுவர் டஃபஸ்ட் ரோல் சோ ஃபார். டெஃபினட்டா. ஓகே. ஒன் இஸ் லீடா பண்ணும்போது யூ ஹேவ் so many scenes to perform. ஆமா. ரெண்டாவது the outdoor and outdoor வெயில், செம வெயில், and most of the time slipper இல்லாம long walks without செப்பல், and டூ வீலர் வந்து somehow 20-25 years நான் ஓட்டவே இல்லை. So I took a driving class again for balance-க்கு, and it was, I loved it, like அந்த ஒரு பேலன்ஸ் கிடைச்ச அந்த 10 நாள் டிரைவிங் கிளாஸ்ல I really was thanking the team, Angamal team, that I could drive. And then so அது ஒரு ஓட்ட மோபெட், ஒரு டிவிஎஸ் எக்ஸல். அது அந்த மாதிரி தான் ஒரு ரொம்ப மோசமான வண்டியாக தான் வேணும்னு தான் வச்சுருந்தாங்க. பட் அது அவ்வளோ ஓட்டியிருக்கேன் லாங் டிரைவ். படத்துக்குள்ளே கம்மியாக தான் ஓட்டியிருப்பேன். பட் ஐ வாஸ் ஜஸ்ட் எக்ஸைட்டட் அண்ட் டிரைவிங் அபவுட். பட் தட் வாஸ் ஒன் பார்ட் ஆஃப் இட், பிகாஸ் ஐ ஷுட் ஹவ் ஃபாலன் டவுன், கெட் ஹர்ட் ஆர் சம்திங் லைக் தட். பட் அதர்வைஸ் there was லாட் ஆஃப் ராக்ல கிளைம் பண்ணி சில ஷார்ட்ஸ்லாம் தெரியாது உங்களுக்கு, அது ராக் மேலே நிற்கிறேன். பட் இட் வாஸ் அ ஹியூஜ், பெரிய ஒரு ஆல்மோஸ்ட் மலை, நான் அது மேலே ஏறி நிற்கிறேன் ஒரு ஷார்ட். அந்த பேச்சியோட இறந்தக்கு அப்புறம் என்னோட ஒரு பர்சனல் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ என்னோட ஃப்ரெண்டு இறந்துட்டாங்க அப்படின்னு அப்புறம் அந்த மாதிரி மூமெண்ட்ஸில் வரும். இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபிசிக்கலாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் இருந்துச்சு அதில். அண்ட் எங்களுக்கு அண்ட் இது இண்டிபெண்ட் ப்ரொடக்ஷன் இல்லையா, ப்ரொடக்ஷனாகவுமே வந்து ஸ்டெப்பாக தான் போயிட்டு இருந்துச்சு. பிகாஸ் தே ஹேட் டு கேதர் ஃபண்ட்ஸ், தே ஹேட் டு கெட் த திங் ரெடி அண்ட் கோயிங். ஸோ எல்லாம் சேர்ந்து இட் வாஸ் not an easy project. Like it was stage like we had to, like we all had to make this happen, like the project. Yes. Right. So that's what I'm saying. So the apart from the physical, mentally, when you approach a role, நீங்க சொன்னீங்கல்ல அந்த கட்டில் படத்துக்கு நீங்களே ஒரு சட்டில் கேரக்டர் டிசைன் பண்ணீங்க அப்படின்ட்டு. Thought of my mother. இது வந்து when you design, like அவங்க சொல்லும்போது you develop a character in your head ல, இந்த மாதிரி தான் நான் பண்ண போறேன், பெர்ஃபார்ம் பண்ண போறேன் அப்படின்ட்டு. What is the toughest part about that? அதாவது what I என்னோட from a performance point of view or உங்க perception அந்த மாதிரி. Okay. See, சில சீன்ஸ்ல தான் வந்து எனக்கு வந்து கேரக்டர் சேஞ்ச் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு ஃபியர்லாம் வந்துச்சு. am I sticking to the character, especially after a little gap when we did the last schedule or third schedule, அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது தான் தோணுச்சு. ஆனால் when it comes to like outdoor walking, performing, கோவமாக பேசுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக வந்துருச்சு. when it is like one-on-one conversation, அந்த மாதிரி சில திங்ஸ் வரும்பொழுது மட்டும் like it was little like I had to think and perform, so that கொஞ்சம் அவுட் ஆஃப் கேரக்டர் அந்த மாதிரி திங்ஸ்லாம் நடக்கலை அப்படின்றது. பட் ஒரு பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா we didn't give much time to shoot. இந்த படத்துக்கு வந்து ரொம்பலாம், பிகாஸ் பட்ஜெட் இண்டிபெண்டன்ட் அந்த மாதிரி ஆங்கிளில் இப்போ இதுவே ஒரு 7 டேக் 8 டேக் எடுத்து இன்னொரு 10 நாள் எக்ஸ்ட்ரா எங்களால் போக முடிஞ்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு தெரியாது. ஆனால் இது வந்து எங்களுக்கு டைமும் கம்மி, அவ்வளோதான். அந்த ஷார்ட்டு அன்றைக்கி 8-10 மணிக்கு நாங்கள் முடிச்சா உடனே அங்கே வர பர்ஃபார்மன்ஸ் தான். அந்த மாதிரி சில சீன்ஸ் அந்த மாதிரி நடந்துச்சு. சில சீன்ஸ்க்கு we were able to give time. ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது there are so many factors which go into it. Like so there was this ஒரு கிளைமேக்ஸ் ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும். அந்த சீன் வந்து பிகாஸ் all of us were performing at the same time, ஸோ அது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. that scene was challenging. Yes. One of the most interesting things about Angamal is that actually நீங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு victim மாதிரி, because people are all telling her that blouse போட்டா என்ன அதுதான் வந்து. so but the woman is not a saint. அவங்க கர்ஸ் பண்றாங்க, கெட்ட வார்த்தை சொல்றாங்க, வீடு பிடிக்கிறாங்க, அவங்கள பார்த்து அவங்க பேத்தி வீடு பிடிக்குது. ஸோ த பாயிண்ட் இஸ் there is a I like the fact that she's very human, ஒரு ரொம்ப flawed human. That is what I think is the interesting part about Angamal. Have you இந்த மாதிரி ஒரு ரோல் வேற ஏதாவது படத்துல வந்திருக்கா உங்களுக்கு? தட் இஸ் ஒரு you're not just being a very very good person, but நட்சத்திரம் yes அதான் இல்ல. ஆமா, yes அது வந்து அத பார்த்து தான் இத செலக்டே பண்ணாங்க. Right. So and also I think there is a theater actor called Meka Rajan. So she has acted in Vipin's earlier film. We worked together in a play.
So she was the one also who suggested my name to Vipin. Right. So appadan they saw Nakshatram. Nakshatram Nagarikkirathu, and they were like, okay, they decided she is the one who will do, because that tough character அப்படின்றது. Nakshatram is again, இப்போ நீங்கள் அங்கம்மாள் பற்றி கேட்கறதுக்கு அளவுக்கு நான் ஈக்குவலாக சொல்வேன். நட்சத்திரம் நகர்கிற இஸ் a lifetime role for me. Yeah. இன்னொரு பிகாஸ் அந்த 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 ஸ்டோரியோட அந்த சீன் இருக்குல்ல, அந்த அந்த அப்பர் காஸ்ட் உமன் எமோஷனல் பிளாக்மெயில் பையனை பண்ணுறதுன்றது, அதுவே ஒரு ஷார்ட் ஃபில்ம் மாதிரி நான் பார்த்தேன். அதை ஷூட் பண்ண எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சதில்ல. இட் வாஸ் ஃபினாமினல். எனக்கு நான் திருப்பியும் சொல்லுவேன், ஐ வுட் லைக் டு ரெஜிஸ்டர் ஹியர் தட் நான் மேக்ஸிமம் கற்றுக்கிட்டது அந்த 2 படத்தில் தான். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லுவார். லேடிஸ்லாம் வந்து நம்ம கான்ஷியஸாக வந்து இப்படி இடுப்பை கவர் பண்ணிக்குவோம் கேமராவுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா. ரஞ்சித் சொல்லுவார், வீட்டில் வேலை செய்கிறீங்க, கேஷுவலாக இருங்க, சீன் நடிச்சிட்டு இருக்கச்சே ஒய் இஸ் யுவர் தாட் கோயிங் தேர் அப்படின்னுவார். பிகாஸ் விமன் நார்மலாக பண்ணும்போது கேஷுவலாக இருப்போம், சின்னதாக இடுப்பு தெரியும், வயிறு தெரியும், வாட் எவர் இட் இஸ் இட்ஸ் வெரி ரொம்ப அது அந்த மாதிரி சில விஷயங்கள் கூட மைண்டில் வந்து நம்ம யோசிக்கணும். அதெல்லாம் கான்ஷியஸாக இருக்கக்கூடாதுன்றதுலாம் நல்ல வேலை ஏர்லியாக இட் காட் இன் டு மை ஹெட். இது ஒரு ஸ்மால் விஷயம் தான். அதை தவிர பர்ஃபார்மன்ஸ் போது அவர் நடிச்சே காட்ட மாட்டார். ஸோ அந்த மாதிரி நான் திருப்பி சொல்லிகிட்டு இருப்பேன் எல்லா இன்டர்வியூஸ்லையும். பிகாஸ் எனக்கு ரொம்ப இட் டுக் மீ பிளேசஸ். எந்த ரோல்னாலும் எதிர்தேல்சே சார்பட்டா இல்லை, நான் நட்சத்திரம் நகர்கிறது நவரசா இன்னி வரைக்கும் அந்த 2 தான் வந்து பீப்புள் வில் டெல் மீ. ஸோ பட் ஐ திங்க் நீங்கள் சொன்ன மாதிரி that is அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிச்சுன்னா அங்கமால் has taken it a step further because you're a lead role. This is your first lead role. Yes. I think it will be interesting to see how the film does, because என்னை பொறுத்தவரை it is என்னதான் ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணியிருந்தாலும் it's a very accessible film. It's a simple story. இது எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான், எல்லாருக்குமே புரியக்கூடிய ஒரு படம் தான். It's not like ரொம்ப ஆர்ட் ஃபிலிம் லாங்குவேஜ் அந்த மாதிரிலாம் எடுத்த படம் கிடையாது. It's a well made ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஃபீலிங் you get from it. But இதிலிருந்து ஒரு டேக் அவேன்னு பார்க்குறீங்களா இந்த படத்துல இருந்து? ஒரு மெசேஜ் ஒரு டேக் அவே? Yes, definitely. I mean, be yourself, she is herself. அவ்வளவுதான், she is herself. அவ்வளவுதான் அதுல. That's what I see. Yeah. And இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், this film is being presented by Stone Bench. Karthik Subbaraj. Yeah, they loved it. They loved the film, and director Ram is the one who had first seen the film. அவர்தான் சொல்லி they've seen, and so I think due November release. Yeah. இந்த படத்துல ஒரு லைன் வருது, காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும்னு இந்த வில்லேஜஸ்லாம் வந்து அங்கம்மாள் கிட்ட சொல்லுவாங்க. வாட் இஸ் யுவர் தாட் அபவுட் தட்? அது நேச்சுரலா நடந்துட்டு தானே இருக்கு. இட்ஸ் ஹேப்பனிங். லைக் நம்ம கான்ஷியஸா பண்றது இல்ல அது, ஆனா நம்மள அறியாமையே தட் கீப்ஸ் ஹேப்பனிங். நம்மள we all have peer pressures and we all do that, but அதை முன் வச்சு அதை ஒரு இதுவா நம்ம பண்றது கிடையாது. ஓகே, அண்ட் ஐ திங்க் எவ்ரி வீட்டில் இந்த ஒரு போராட்டம் ஏதோ ஒரு விதத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா there are some people who like to be themselves, mothers or fathers, where the children or the relatives will keep telling them இப்படி இரு, அப்படி இரு, இது பண்ணலாமே, அது பண்ணலாமே, நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்கும். பட் ஐ திங்க் அவங்களுக்குலாம் ரொம்ப ரிலீஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். சீரியஸ்லி, நீங்கள் கூட ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு அதை சொன்ன ஞாபகம் இருக்கு எனக்கு. ரிவ்யூ உங்களோட எங்கிட்ட ஃபோனில் பேசும்போது சொன்னீங்க, லைக் ஹவு ஒரு பேரண்ட்டோ ஃபாதர்ஸோ ஹவு தேர் இந்த ப்ரெஷர் போடுறாங்க, இப்படி மாறணும், அப்படி மாறணும், இப்படி பண்ணணும், இப்படி இரு, அப்படி இரு அப்படின்றது. அது எவ்வளோ ஒரு ஆஃபுல் திங் டு தெம் அப்படின்றது. அவங்களோட வியூ பாயிண்ட்ல தே வாண்ட் யூ டு பி a reflection of them. கரெக்டா? பட் அங்கமால் இஸ் டிஃப்ரெண்ட் பிகாஸ் ஷீ இஸ் லைக், எனக்கு 2 பசங்க இருக்காங்க, அவங்க இருக்கட்டும், அவங்க இருக்கிறபடி அவங்க இருக்கட்டும், யூ லீவ் மீ டு பி த வே ஐ ஆம். நானும் உன்னோட லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ணல, நீ என்னோட லைஃப்ல இன்டர்ஃபியர் பண்ணாத. ஐ திங்க் தட் இஸ் வெரி லைக் ப்ரோக்ரஸ்ன்னு சொல்ல மாட்டேன், தட் இஸ் a wrong word, but that's very interesting in this context. Yes, because like she's like, நான் வந்து I'm not telling you what to do, நீ ஏன் என்ன ப்ளவுஸ் போட்டு சொல்ற? அதான் நான் சொல்லல, அந்த blouse becomes a metaphor for so many things. That is the beauty of the film. So இப்போ like there are many people who, like I met this I was at this event where I met this lady who must be around maybe 45 or something like that, and we just got talking because on the event there was some time for the event to start. She told me I'm learning Bharatanatyam அப்படினு சொன்னாங்க. I said, இப்போவா? Yeah, she said, yeah.
ஸோ அப்பேரண்ட்லி there is a class for that is சின்ன வயசுல டான்ஸ் கத்துக்கல பிகாஸ் ஆஃப் வாட் எவர் சிச்சுவேஷன், அப்புறம் வந்து ஃபேமிலி இது அது சம்திங் ஹேப்பன். இப்போ வந்து when the kids are grown up, அவங்களுக்கு வந்து they want their to learn dance again at an older age. So obviously she says எனக்கு ப்ராப்ளம் இருக்கு பிகாஸ் ஒரு சின்ன வயசுலயே டான்ஸ் கட்டா your body becomes more flexible. whereas இப்போ வந்து அவ்வளோ ஃப்ளெக்சிபிளா இருக்காது. பட் ஐ எம் ஃபாலோயிங் லைக் எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சி நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஐ ரியலி என்ஜாயிங் மை செல்ஃப். அண்ட் என்னை சுற்றி ஐ சி அ லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஆல்சோ த சேம் ஏஜ். ஸோ I heard that and it was like fantastic because we hear of like people following their passion, but usually the follow the passion story la vandu it's like oh na chinna vayasula na idu panna adu kind of a thing. We rarely hear of people following their passion after a certain point. Correct This is actually your story as well because you had a like when you were younger you were not an actor. Neenga you were K. Balachandran's daughter-in-law. But despite that, நீங்க வந்து அவரோட படங்கள்ல வந்து ஆக்ட் பண்ணல, உங்க ஹஸ்பண்டோட ப்ரொடக்ஷன்ஸ்ல ஆக்ட் பண்ணல. you were like அப்போ உங்களுக்கு ஆக்டிங் இதெல்லாம் இல்ல. I was behind the scene production producer அதெல்லாம் இருந்தேன். So but you never thought of it. No 20s ல இருந்தே I was interested. Okay. I tried as a heroine அதெல்லாம் ட்ரை பண்ணேன். But then and then I just let it go. I didn't want to know like women அப்போ ஆக்ட் பண்றத பத்தி எனக்கு கொஞ்சம் வீட்ல இது ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நானும் ஒரு பாயிண்ட்ல வேணான்னு ஐ டிசைடட். தென் திஸ் திங் ஹேப்பன் வித் கைலாசம் அண்ட் ஆல் தட். தென் ஐ தாட் ஓகே தென் ஐம் கோயிங் டு கெட் இன்வால்வ் இன் கிரியேட்டிவ் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் பண்ணலாம். நானே ஒரு உமனா அதான் சொன்னேன் என்னோட வாய்ஸை ஐ ஷுட் பி த ஒன். நான் தான் என்னோட வாய்ஸை எழுப்பணும். ஸோ நான் வந்து என்னோட வாய்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுவோம். உமனா ஆக்டிங்கில் போவேனான்னு நானே எனக்கு சொல்லிக்கிட்டேன். பிகாஸ் தீஸ் ஆர் த வாய்ஸஸ் ஐ ஹர்ட் ஃப்ரம் த சொசைட்டி விச் ஐ டோல் மை செல்ஃப். பட் எவ்ரி டைம் நான் ஏக்கலைவ் நாட்டும் ஏக்கமாக பார்த்துக்கிட்டே இருப்பேன். வென் கேபிஸ் டைரக்டிங் ஆர் சம் அதர் திங் நான் பார்க்கும்பொழுது என் மைண்டில் பர்ஃபார்மன்ஸை பற்றின ஒரு ஜட்ஜ்மெண்ட் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். சம்மன் பெர்ஃபார்ம் வெல், சம்மன் டின் பெர்ஃபார்ம் வெல், ஆர் இது இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு, அது மட்டும் என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். பட் ஐ நெவர் ஓப்பன்லி ஒரு 20 years நான் அதை பற்றி யார்கிட்டையுமே பேசவே இல்லை. என் மைண்டில் இருக்கிற டிசைரை நானே மறந்துட்டேன். இட் வாஸ் ஒன்லி மச் லேட்டர் நான் ஐ ரைட் ஓகே ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் எழுதும்பொழுது நான் ஒரு பிளே போட்டு அதை நான் வந்து டைரக்ட் பண்ணேன். அதில் எனக்கு ஒரு ரோல் கொடுத்துட்டேன். அப்போ ஐ வாஸ் ஆன் ஸ்டேஜ். ஸோ அப்போது அந்த பிளே முடிஞ்ச பிறகு ஐ டிசைடட் தட் ஐ ஹேட் டு ஆக்ட். ஓகே ரைட்டிங் இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும், பட் ஐ வாண்ட் டு ஆக்ட். ஸோ அந்த ஒரு டிசைர் வந்து தென் ஒன்லி கட்டில் ஹேப்பன்ட். அதுக்கப்புறம் there was no looking back. Yes. ஸோ எவ்வளோ வருஷமா இருக்கும் இப்போ? லைக் 6 வருஷம் இருக்கும். 6 வருஷம் இருக்குமா? Oh, that's exactly 6 years. Work, yeah, exactly 6 years. 6 years since you started, and now you're out to this Angamal. So நீங்க சொன்னீங்கல society is asking me to silence my voice அப்படினு. But even in the TV serials and all that, you could have asked your husband and said இல்ல அப்ப நான் ஷட் பண்ணிட்டேன்றேன். நான் என்னதான் சொல்றேன், என்னோட வாய்ஸை ஐ மஸ்ட் ஹவ் நான் இப்போ நினச்சிக்கிறேன் அப்போ ஒரு கூத்துப்பற்றி ட்ரைனிங் பண்ணியிருக்கலாம், ஏதாவது பண்ண ஏன் அப்போ நான் ஸ்டேஜ் பிளே எல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் யோசிக்கிறேன். But I had a handful of commitments, like I was tied down with, you know how production is. If you get involved in production, it's in a kala suthna paambu. You can never get out of it. So apdi poiduchu. Then it was like totally looking at that. And then in the decision 45 வயசுக்கு அப்புறம் நான் எடுக்கிற அந்த டிசிஷனே வந்து it was not easy. இந்த வயசுல எடுக்கிற டிசிஷனே அங்கேயும் எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, எதுக்கு நீ போய் சினிமாவில் ஆக்ட் பண்ணோம், டிவிஸ் ஓகே ட்ராமாலே பண்ணேன், ட்ராமா தான் பண்றியே, இந்த மாதிரி சம் வாய்ஸஸ் ஃப்ரெண்ட்ஸ். லாஜிக் என்னது? சினிமா டேபு தான், சினிமா விமன் அந்த ஒரு இது வச்சுக்கிறாங்க. ஈவன் ஃபார் மிடில் ஏஜ் உமனுக்கும் வச்சுக்கிறாங்க. ஸோ வேணுமா அப்படின்னா நான் சொன்னேன் ரொம்ப 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 இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் சொல்றாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அது அந்த சைட்லேருந்து அது புரியலை, எனக்குள்ள இருக்கிற பேஷனும் புரியல. நான் சொன்னேன் ஜஸ்ட் ஒரு படம் பண்றேன், பிடிக்கலன்னா விட்டுறேன். ஆல்ரெடி ஐ ஹேட் சைன் த ஃபில்ம். ஸோ தென் ஐ டிட் தட் ஃபில்ம் அண்ட் ஐ என்ஜாய்ட் இட் ஸோ மச். ஐ லவ்ட் இட். இப்போ கூட எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரேமு ஃபஸ்ட்டு ஃபிலிமுக்கு நான் அந்த நடித்த அந்த பார்ட்டெலாம் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. பட் அங்கம்மாள் ஹேப்பனிங் மீ as a லீட் ரோல், அதுவும் அப்போ நான் ஃபியூ ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அமரனா லப்பர் பந்தா இருக்கட்டும் ஒரு சோ மெனி இட்லி, எவ்ரி திங் இஸ் கம் ஆஃப்டர் தட். ஸோ என்னோட ரொம்ப ஃபில்மோகிராஃபி இல்லாமல் எனக்கு ஒரு லீட் ரோல் கொடுத்து பண்ணியிருக்காங்கன்னா
அது எனக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய கிஃப்ட் அது. பிகாஸ் யூனோ ஒரு 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 சாதாரண கேரக்டர் ஆக்டரை இப்போ தான் வந்திருக்கிற ஒரு நியூ ஆக்டர் ஃபேர்லி நியூவை ஒரு லீட் ரோல் கொடுக்கணும்னா அவங்க எவ்வளோ ஒரு ட்ரஸ்ட் என் மேலே பிளேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு ஒன்று. ஸோ ஐ ஹேட் டு ஒர்க் ரியலி ஹார்ட் ஃபார் இட் அந்த மாதிரி. ஸோ வி டாக் அபவுட் கே பாலச்சந்தர். அவர் வந்து he had a very interesting approach towards female characters. What do you think about that? நான் ஓகே போல்டாக இருந்திருக்கு, மனசில் நினச்சதை பேசியிருக்கு, எல்லாம் இருக்குது. சில கேரக்டர்ஸ் வந்து லைக் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸோடலாம் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது பார்த்தாக்க கொஞ்சம் ப்ரோக்ரெசிவாக இல்லை அப்படின்ற மாதிரியான ஒப்பீனியன்ஸ்லாம் வரும்பொழுது நானும் அதை வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்கள் இல்லை அப்படின்றது. ஸோ சில ஃபிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து the woman will go back to her same like routine. She wouldn't break that and do something else what she likes. Yeah. She'll be still in the same thing. அந்த மாதிரி சில திங்ஸ் இருக்குது. ஸோ அவர் போல்டாக விமனுக்கான போர்ஷனோ ரோலோ ஒரு 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 கேரக்டரைசேஷன் நிறையா இருக்கும். ஆனால் இன்னும் கூட அவர் ஃபிலிம் பண்ணி இருந்திருந்தாருன்னா ப்ராபப்ளி தேர் ஆர் ஸோ மெனி திங்ஸ் would have changed அப்படின்னு தோணும். சில கேரக்டர்ஸில் எனக்கு அந்த ஒரு 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 டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்குது எனக்கு. லைக் he could have dealt it better அப்படின்னு தோணும். ஃபார் எக்ஸாம்பிள் செந்த பைரவியாக இருக்கட்டும், ஆர் இட் இஸ் குவைட் அ ஃபியூ ஃபிலிம்ஸ் லைக் தட். இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ரெசிவ் இந்த ரியல் சென்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி விஷயம். இந்த கேர்ளோட பர்சனல் ட்ரீமை சாக்ரிஃபைஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்லாம் தோணும் எனக்கு சில ஃபிலிம்ஸில். அவள் ஒரு தொடர்கதையில் கூட மார்ட்டராக தானே இருந்து அவள் பண்ணுறாளே அப்படின்றதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற சில யங்கர் குரூப்போட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது those things come up. Yeah. So I'm understanding that. எனக்கு இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர் குரூப்போட சினிமா டிஸ்கஸ் பண்ணுறப்ப ஐ ஃபைண்ட் ஒன் திங் இன்ட்ரெஸ்டிங். அவங்க படமாக பார்க்காம, தட் இஸ் ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியாக பார்க்காம, தே லுக் அட் த கேரக்டர்ஸ் இன் as real life characters, saying why should women be like that? ஸோ நான் எப்பவுமே என்ன சொல்றேன்னா, ஸோ இதில் சரி தப்புன்னு ஒன்றும் இல்லை, பட் எனக்கு எப்போ என்ன தோணுதுன்னா, த வே ஐ அப்ரோச் ஃபிலிம்ஸ் ஆர் அ ப்ராடக்ட் ஆஃப் தேர் டைம். ஸோ இப்போ கேபி எடுத்துக்கிங்களேன், இல்லை ஸ்ரீதர் எடுத்துக்கோங்க, அவருக்கு முன்னாடி எவ்வளோ நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. எனக்கு வந்து இப்போ ஒரு 70s ஒரு படம் எடுத்திருக்காரு, அந்த 70s சென்சிபிலிட்டினா அது கொஞ்சம் இருக்கும் அந்த படத்துல. பிகாஸ் அவங்க என்னதான் வந்து ப்ரோக்ரெசிவா இருந்தாலும் அவங்களோட கண்டிஷனிங்கும் ஒரு விதத்துல நான் டிஃபெண்ட் பண்ணல. ஸோ when I see இப்போ சிந்து பைரவி வச்சுக்கோங்களேன், ஸோ எனக்கு வந்து அதுல என்ன வந்து ஒரு இதுவா இருக்குன்னா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா, there is a singer and it talks about a very interesting thing, that is my wife has no interest in music, but I meet this young girl, she is my intellectual equal. So அந்த கதையோட ப்ரொக்ரெஷன்லேயே there's one question about the sacredness of marriage. நம்ம வந்து கட்டின பொண்டாட்டியோட தான் இருக்கணுமா, இல்லை ஈவன் இஃப் தே ஆர் இன் நோ வே நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லை, பட் ஒரு திஸ் அப்புறம் ஐ மீட் திஸ் பர்சன் அண்ட் ஷீ ஸ்டிமுலேட்டிங் மை இன்டெலெக்ட், என்னோட ஈக்குவலாக வந்து அவங்க மியூசிக் பேசுகிறாங்க, என்னோட இதுவாக இருக்கு. ஸோ அகெயின் தெர் இஸ் நோ ரைட் ஆர் ராங் இன் தி சிச்சுவேஷன். பட் ஒரு 80s படத்துல இந்த கொஸ்டின் வருதே ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அது அவர் முடிச்சது வேணா ஒரு ஒரு ஆர்டா இருக்கலாம், தட் இஸ் தியாகம் எல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் அது ஓகே. பட் I think, you know, like அந்த period and also films like people, I think every film has positives and negatives. ஒரேடியா வந்து ஒரு படத்தை வந்து ஐயோ இதுல ஒண்ணுமே இல்ல ஒரு படத்துல வந்து எல்லாமே சூப்பரா இருக்கு, அந்த மாதிரி நீங்க ஒரு நல்ல படம் எடுத்தா அதுல ஏதாவது ஒரு 2-3 விஷயங்கள் உங்களுக்கு உறுத்தும். அதே மாதிரி ஒரு பேட் ஃபிலிம் எடுத்தா ஒரு 2-3 ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ ஐ திங்க் அந்த ஒரு இதோட people don't see it. They want people to conform to அவன் ரெட் ஃபிளாக், அவன் கிரீன் ஃபிளாக், அவன் இந்த ஃபிளாக், அவன் அந்த ஃபிளாக். ஒரு they tend to put them in a social box rather than a fictional box, because like how do you see this? But I feel எனக்கு என்னமோ அது ரெண்டும் பிரிக்கவே முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் there must be period, like நானே வந்து இந்த மாதிரியான செக்ஸிஸ்ட் ஜோக்ஸோ அதுக்கெல்லாம் நானே சிரிச்சிருப்பேன் ஒரு பாயிண்ட்ல. பட் நான் அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்க எனக்கு வந்து
அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தோணுது. ஐ டோன்ட் திங்க் தெர் இஸ் சம்திங் இஸ் ஃபிக்ஷனல் பாக்ஸ் அண்ட் சோஷியல் பாக்ஸ். ஐ திங்க் இட்ஸ் த சேம். எவ்ரிபடி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் நோ தட். அவ்வளோதான். அன்னைக்கு இன்ஃபேக்ட் தெர் வாஸ் திஸ் தெர் இஸ் அ வெரி பிக் காமெடி ஆக்டர். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அவரோட. அவர் வந்து இந்த மாதிரி செக்ஸிஸ்ட் ஜோக்ஸ் ஜோக் அடிக்கிறத பற்றி பேசிட்டு இருந்தார். நான் சொன்னேன், சார் வேணாம் சார், அது இல்லாமல் ஏன் ஜோக் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி அவரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவர் சொன்னால் அதுதான்மா ஜோக்கு, அதுதான் சிரிப்பு வரும், அதுக்கு தான் ஆடியன்ஸ் சிரிப்பாங்க. இப்போ ஒரு வழுக்க தலைன்னு சொல்கிறது, இல்லாட்டா உடம்பு குண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு ஜோக் பண்ணுறது அப்படின்றாரு அவரை. பட் ஐ ட்ரை டு கன்வின்ஸ் லைக் என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியல. பட் ஹி ஸ்ட்ராங்லி பிலீவ். பட் தென் தெர் வில் பி அ பாயிண்ட் வேர் ஹி ஹிம்செல்ஃப் வில் ரியலைஸ் தட் இது இந்த ஜோக் வேணாம் அப்படின்றது. there will be somebody will put sense into him, but there is a point where he has to understand that. Okay, so அந்த மாதிரி everybody has an arc and as a graph and they will understand. But I feel audience பார்க்கும் பொழுது அது தெரியாமல் பார்க்குறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் மாமன் ஒரு படத்தில் நடித்தேன். நான் நடிக்கும் பொழுதே எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து எனக்கு ஒரு இவ்வளோ விமன் கேரக்டர்ஸ் இருக்காங்க. பட் அந்த விமனோட கேரக்டர்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ரோலே எனக்கு அதில் ஐ வாஸ் நாட் அட் ஆல் ஹாப்பி பிகாஸ் ஐ எம் அ சிங்கிள் மதர் இன் தட் ஃபில்ம். நீங்கள் பார்த்தீங்கல்ல, நான் சிங்கிள் மதராக இருக்கேன். ஆனால் தெர் வில் பி ராஜ்கிரண் ஒருத்தர் இருப்பார், ஊர் தலைவராட்டம். அண்ட் தென் தெர் வில் பி ஐஸ்வர்யாஸ் ஃபாதர் ஜேபி, ஆக்டர் ஜேபி இருப்பார். இவங்க தான் வந்து என்னோட சன்னுக்கு அட்வைஸ் பண்ணி அவங்க தான் தெர் வில் பி த காட் ஃபாதர் லைக் திங். ஸோ ஒய் ஆம் ஐ தேர் லைக் ஸோ அப்போ சிங்கிள் மதரோட பவர் என்ன, யூனோ, அப்பார்ட் ஃப்ரம் குக்கிங் ஆர் டேக்கிங் ஃபோன் கால்ஸ் ஆர் யூனோ லைக். ஸோ எனக்கு அது அந்த இடத்துல வந்து நான் ரொம்ப பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணேன். பட் வேற பாரஞ்சித் ஃபிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மதர்னு வச்சாருன்னா அந்த மதருக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அந்த மதர் ஷீ இஸ் கேப்பபிள் அப்படின்பாரு. ஸோ அவர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய படங்களில் நான் பார்த்துருக்கேன் ஒரு மதரோட கேரக்டரில் என்னென்ன இருக்கும். ஸோ அந்த ஃபிலிமில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பிகாஸ் எப்படி இதை மிஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சிங்கிளாக ஒரு பையனோ பொண்ணு வளர்த்த ஒரு அம்மாவுடைய ரோல் என்ன, அவங்க லைஃப்பில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நடக்குது. ஸோ I cannot go and talk to the director and change the script or whatever, but I was very unhappy with my character. பிகாஸ் அந்த இடத்துல அதுக்கான ஒரு ஸ்கோப்போ எதுவுமே இல்லை. ஸோ நான் நினச்சிக்கிட்டேன் நான் எதுக்கு அங்கே அப்படின்னா அம்மாவே தேவையில்லை அந்த கேரக்டரில். பட் ஸ்டில் மாமன்ல இவ்வளோ நல்லா பண்ணீங்க, அப்படி பண்ணீங்க, த்ரோட் இருக்கீங்க படத்தில், வி லவ் யுவர் ரோல், படம் இஸ் ஹிட், வி லவ் யுவர் ரோல்ன்றாங்க. சரி ஓகே அப்படின்னு எடுத்துக்கிறேன். இல்லை, நான் எப்படி அதை பார்க்குறேன்னா, இது வந்து யூ இவால்வ் கான்ஸ்டன்ட்லி. இல்லை, இப்போ நம்ம வந்து டீனேஜராக இருக்கும்போது வி லாஃப் அட் சம் ஜோக்ஸ். That is because அவ்வளோதான் நம்மளுக்கு அந்த உலகத்தை பற்றி தெரியும். ஸோ we laugh at that. Like, you know, before, now I have a bald look, but as a teenager, I might have laughed at a bald guy or நீங்கள் சொல்கிற மாதிரி குண்டா இருக்கிறவங்களோ ஏதோ காமெடி பண்ணால் that might have been a thing for me, right? Yes. But நம்மளுக்கு அவேர்னஸ் அதிகமாக we understand that is wrong. So what I'm saying is, I am not wrong because I laughed at that point. பட் இன்னைக்கு நான் வந்து இந்த அவேர்னஸோட நான் அந்த மாதிரி காமெடி அப்ரிஷியேட் பண்ணேன்னா, இல்லை ஒரு ஆக்டரை வந்து அவரோட லுக்ஸை வச்சு நம்ம காமெடி பண்ணுறோன்னா, தென் தட் பிகம்ஸ் அ ப்ராப்ளம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் கம்ப்ளீட்லி. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சிந்து பைரவி அந்த பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டா, ஐ கான்ட் எக்ஸ்பெக்ட் ஒரு 1985 ஃபில்ம் டு ரிஃப்ளெக்ட் 2025 வேல்யூஸ்ங்கிறது என்னோட இல்ல 2025 1985 வேல்யூ இல்ல. அன்னைக்கு தேதியிலேயே பாத்தீங்கன்னாலே there were similar films, நிறைய சிமிலர்ல பியூர் டைரக்டர்ஸ் பேர் இது அந்த மாதிரி இதுல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு, நிறைய வந்திருக்கு. பட் இப்போ எப்படின்னா அது வந்து மச் லேட்டர் தான், அவரோட கரியர் கிராஃப்ல மச் லேட்டர் தான். அப்போ அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருக்கேன் அந்த படத்தை நான் as a screen play. It அப்படியே என்ன ஸ்டார்ட் டு எண்ட், இட் மேட் மீ சிட் த்ரூ த ஃபில்ம். ஐ லவ் த சாங்ஸ், சிச்சுவேஷன்ஸ், ரொமான்ஸ், எவ்ரிதிங். பட் ரொம்ப லேட்டராக தான் எனக்கு அந்த புரிதல் வந்துச்சு. அதை பற்றின டிஸ்கஷன் வரும்பொழுது தான் இவ்வளோ ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குன்றது எனக்கு ஒரு 100% அதுவாக தான் இருந்தது. அதான் பிகாஸ் ஐ திங்க் ஆஸ் ஆனா அந்த காலகட்டத்திலேயே அதை கிரிட்டிசைஸ் பண்ணவங்களும் இருப்பாங்க. அண்ட் ஐ திங்க் தெர் இஸ் a real value in talking about this because நம்ம வந்து films are not fossils-ல. அது வந்து they are evolving because they are cultural products. So as the audience evolves, films also evolve. இப்போ நீங்கள் வந்து ஒரு டீனேஜராகவோ ஒரு 20-year-old-ஆவோ நீங்கள் ரசித்து பார்த்த பல படங்கள் வந்து இப்போ உங்களுக்கு மேபி யூ கான்ட் see. இதெல்லாம் எப்படி நான் பார்த்தேன் அப்படின்னு கூட ஒரு ஃபீலிங் வரலாம். பட் நான் என்ன சொல்றேன்னா, எல்லாத்துக்கும் ஒரு அந்த டைம் பீரியடுக்கு இஃப் யூ லுக் அட் இட் அகெயின், this was another classic example. Okay,
ஒரு மாதிரி பேட்ரியார்கல் ஃபேமிலிஸ்ல தான் அவர் வந்து அவர் படங்கள் செட் ஆயிருக்கும். பட் தேர் வில் பி சம் வெரி இன்ட்ரெஸ்டிங் deviations from the norm. Yes, yes, like yes. and the classic example will be the ending of சம்சாரம் ஒரு மின்சாரம், where லக்ஷ்மி வந்து ஒரு டிசிஷன் எடுப்பாங்க தட் ஒன்ஸ் ஒரு குடும்பம் உடஞ்சு போச்சுன்னா அதை திருப்பி ஒன்ஸ் ஒரு குடும்பம் உடஞ்சு போச்சுன்னா அதை திருப்பி சேர்க்க முடியாது, அது ஒரு தட்டு மாதிரி சம்திங் லைக் தட் ஷீல் சே. அதை நீங்க எப்படி வேணா பார்க்கலாம். யூ கேன் சே தட் அந்த காலத்துக்கு இட் வாஸ் அ ஃபேர்லி போல்ட் சாய்ஸ் சிம்பிளி பிகாஸ் அப்ப எல்லாருமே வந்து பல்ல கடிச்சிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி காம்ப்ரமைஸ் தீஸ் ஆர் த வேர்ட்ஸ் அட் தட் டைம். அதெல்லாம் தாண்டி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி சொல்றாங்கன்னா இட் சீம்ஸ் ப்ரோக்ரெசிவ். பட் யூ கேன் ஆல்சோ ஆர்கியூ தி அனதர் வே அண்ட் சே தட் ஏன் ஓகே ஒரு தப்பு நடந்தது, எவ்ரிபடி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தேர் மிஸ்டேக்ல, வை கான் தே ட்ரை அண்ட் லிவ் டுகெதர்னு கூட ஒரு ஆர்குமெண்ட் நம்ம ஆரம்பிக்கலாம். ஐ திங்க் தட்ஸ் வை ஃபிலிம்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் தே அலோவ் தீஸ் ஆர்குமெண்ட்ஸ் டு ஹேப்பன். அது வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் இதுவா பார்க்காம, தட் இஸ் வை ஐ சே தட் அந்த படத்துக்குள்ள இருக்கிற ஃபிக்ஷன் ஒன்று இருக்கு, அந்த ஃபிக்ஷன் வந்து வெளியுலகத்துக்கு எப்படி தெரியுதுங்கிறது வெவ்வேறு காலகட்டங்கள்ல இட் சேஞ்சஸ். தட் இஸ் வை சேயிங் ஃபிக்ஷனல் பாக்ஸ் அண்ட் சோஷியல் பாக்ஸ். அண்ட் ஐ லவ் டாக்கிங் அபௌட் திஸ் பிகாஸ் இது வந்து ஒரு இப்போ அங்கமாலே சொல்றேன், இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு ஒரு இட் சீம்ஸ் லைக் அ ப்ரோக்ரெசிவ் ஃபிலிம் அண்ட் இட் சீம்ஸ் இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் there is an older woman in this movie. In fact, உங்க ஏஜை விட நிறைய around 60 years. ஒரே ஒரு மேட்டர் மட்டும் சொல்லிக்கிறேன். சிந்து பைரவி வந்து நாங்க பார்த்துட்டு வந்த உடனே you won't believe my mother-in-law, she'll see the film and say, I didn't like it. She'll have this one line answer. Good, நல்லா இருந்தது, படிச்சது. But it'll be so true. சிந்து பைரவி is one film where people were அவ்வளோ கொண்டாடிட்டு இருந்தாங்க, அவ்வளோ பிடிச்சது. She very clearly said எனக்கு கதை பிடிக்கல, நல்லா இல்லை. She didn't get to explain or anything like that. But நான் அப்புறம் நினச்சி பார்க்குறேன், பிகாஸ் நம்ம பேசுறது எல்லாமே அவங்க மைண்டில் இருக்கு. அந்த ப்ரோக்ரெசிவோ இதுவோ அவங்க வந்து யூனோ அவங்களோட ஏஜோ அதை நினச்சி பார்த்தீங்கன்னா நாங்கள் பேசிக்குவோம், நான் வீட்டில் பேசிக்குவோம் நாங்கள் எல்லோரும் உட்காந்து. பட் ஆனால் அவரே வந்து இல்லை, ஹி ஒர்க்ஸ். நான் வந்து அவர் கூடயும் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஃபாதரில் மிஸ்டர் கேபி கூடயும் டிஸ்கஸ் பண்ணுவோம். சில சமயம் ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணும்போது கொஞ்சம் பண்ணும்பொழுது other film மனதில் ஒரு வேண்டும் பண்ணும்பொழுது so he'll work with that. Certain things he'll explore, like whatever he's made that woman not do there, do it here. So for them also it's a learning graph. For the directors also it's a learning graph and all that. The one thing, amazing thing I should say is I've seen him working in person. We've lived in the same house. So அந்த 4 மணிக்கு எழுந்து ஒர்க் பண்ணி அவரோட எனர்ஜி, even at 80s way he would write his script, அவரோட ரூம்ல மட்டும் லைட் எரியும், நைபர்ஸ்க்கு எல்லாம் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் ஐவ் சீன் ஹிம் வர்க்கிங், யூ நோ, லைக் அட் ஃபீல்ட்ல பார்க்கறது, those things are amazing. Yeah, and I think there is a value because actually நம்ம commercial cinemaல பார்த்தீங்கன்னா you don't see many films actually exploring relationships. எல்லாமே ஒரு ஜெனரிக் கன்ஸ்ட்ரக்டா தான் இருக்கும். லைக் ஒரு கதை இருக்கும், அந்த கதைக்கு என்ன வேணுமோ அது எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்களே தவிர நீங்க சொன்ன மாதிரி இந்த படத்துல மாமன்ல they won't explore it from a character's point of view. Yes, definitely. broad அந்த கதைக்கு என்ன, அந்த கதையை மூவ் பண்றதுக்கு என்ன தேவையோ அப்படிதான் பார்ப்பாங்களே தவிர இந்த கேரக்டர்ஸ்க்கு என்ன வேணும், அந்த கேரக்டரோட நீட் என்ன, அவங்களோட அதை ஜாஸ்தி பார்க்க மாட்டாங்க. எனக்கு அந்த விதத்துல சில கேபி படங்கள் ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் I will see some fairly maybe not completely three-dimensional, but between 2D and 3D ஒரு லெவல் இருக்கும். ஸோ அதான் நான் சொல்றேன், எனக்கு அவரோட இன்னைக்கு வந்து சில பேர் வந்துட்டு அபூர்வ ராகங்களை பார்த்துட்டு they might say it's very gimmicky அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அபூர்வ ராகங்கள் 3 முடிச்சு. So I'm saying like ஒரு some of this thing. But அதே சமயம் எனக்கு I love நிழல் நிஜமாகிறது. I love that film for instance. You know, but whatever. Every film can have a different take and sometimes these different takes are what are interesting because like நான் சொன்னேன்ல அது இல்ல சரி தப்புன்னு ஒண்ணுமே இல்ல. பங்கமாலே பார்த்துட்டு I find the interesting reviews or whatever it is, the ones that actually இப்போ ஒரு prevailing ஒரு opinion இருக்குன்னா சிந்து பைரவி is a great film அப்படின்னா I'm very interested in the review that says why it's not great because that's a different point of view. As long as it explains why. Because அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்ம யோசிக்காத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, இல்லை நம்மளுக்கு தோணாத சில விஷயங்கள் வந்து அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. And I think that's very interesting when somebody is or if everybody dislikes a film and somebody says it's nice. அப்ப ஏன் தெரிஞ்சுக்கிறது, that I think is the whole purpose of art, which is to kind of, you know,
promote Yeah. some kind of Definitely, discussion yes, and, yeah, and yeah, all that yeah, kind of yeah. stuff. Instead of saying இது blanket இது ban பண்ணணும், இது பண்ணணும், அதாவது இது cancel பண்ணணும், அது Yes, இது yes, பண்ணணும். yes. And I think that's not a thing. And why I'm saying is at a time where I think இப்போ கூட நம்ம ஏன் அங்கமால வந்து ஏன் கொண்டாடுறோம்னா, as in why I think it's a fantastic film is not just because it tells a great story, but because it has this rare thing, a female protagonist. Definitely. இப்போ- Middle age. Middle-aged female protagonist. She's Yes. like உங்களோட ஒரு I think she'll be like around 65 types. like படத்துலயா? படத்துல இல்ல 50s தான். 50s. Okay, like ஒரு மாதிரி இது. So but what I'm trying to say is அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சு ஒரு படம் சென்டர் பண்ணணும்னு வராங்கல்ல, that I think is amazing. It's amazing. that yes. there is a guy who did this. Yes. பெருமாள் முருகன் மாதிரி ஒரு கதை எழுதியிருக்காரு, அதை எடுத்துட்டு ஆமா. அப்போ all the film, this is not the film that says, oh I இந்த படம் இந்த கதையை எடுத்தா சூப்பர் ஹிட் ஆயிடும். That's not the story. But Such a big risk இல்லையா? ஆமா. மார்க்கெட் ரிஸ்க் எடுத்து அவங்க காசு போட்டு பண்ணி, அதுதான் என்னால எனக்கு ரொம்ப மலைப்பா இருக்கும். யூனோ லைக் அப்புறம் என்னை கொண்டு அந்த அந்த ஃபிலிமை ரிலீஸ் பண்றது, மார்க்கெட் பண்றது, அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் இம்பாசிபிள். Yeah. பட் அது எவ்வளோ அந்த ஸ்டெப்புக்கு வர்றதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், எவ்வளோ டைம், எவ்வளோ ஐ மீன் லைக் அன்பிலீவபிள் தட் இட்ஸ் Yeah. கோயிங் டு ரிலீஸ் இன் நவம்பர் அப்படின்றதோ, ஆர் கார்த்திக் சுப்பராஜ் இஸ் கோயிங் டு பிரசன்ட் இட் அப்படின்றது எல்லாமே மலைப்பா இருக்குன்னு நினைச்சு yeah, பார்த்தாங்க. so but congratulations. I think this is a role that will change perceptions of you. It's a very good film. And அடுத்தது என்ன? நான் வந்து இளன் ஹீஸ் ஆக்டிங், டைரக்டிங் அண்ட் ஆல் தட். ஸோ அவரோட ஃபிலிமில் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நம்ம பிரதீப் ரங்கநாதரோட அசிஸ்டண்ட் மரியான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிவி பிரகாஷ் லீடில் ஒரு ஃபிலிம். இது ரெண்டுமே என்ன, வாட் இஸ் இது அபவுட் இஸ் ஹியூமர், லைக் லைட் ஹார்ட்டட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ த மதர் லைக் ஹூஸ் லிட்டில் ஃபனி அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ தட் வே பெரிய அந்த எமோஷன் ட்ராமா அந்த மாதிரி இல்லை. பட் ஐ வாண்ட் டு பி சூஸி, ஐ வாண்ட் டு பி சூஸி, ஐ வாண்ட் டு பி பெய்ட் வெல். பிகாஸ் எனக்கு என்னமோ விமன் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆர் நாட் பெய்ட் வெல் கம்பேர்ட் டு மென்னு தோணும். I've been observing also. ஸோ அதனால எனக்கு வந்து மதர் பண்ணுறோம் பண்ணலன்றதை மீறி டெஃபினட்டாக வந்து ஐ வாண்ட் டு பி சூஸி அபவுட் மை கேரக்டர்ஸ் அண்ட் ரோல்ஸ் அண்ட் ஹவு தேவ் ரிட்டன். எஸ்பெஷலி மாமன் நடித்த பிறகும் சரி, எனக்கு மாமன் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஏன்னா என்னோட ரோல் வந்து அவங்க பர்சீவ் பிளான் பண்ணபடி எடுக்கல. டுவர்ட்ஸ் த இது பண்ணும்போது தே சேஞ்ச்ட் இட் அண்ட் தே மினிமைஸ்ட் இட், அந்த மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு ஃபில்மே. பட் மாமன்னன் ஹேப்பன் டூ ஏர்லி. ஸோ ஐ குடன்ட் சே தட் எனக்கு இது வேணும் வேணான்ற நான் சூஸ் பண்ணக்கூடிய இதில் இல்லை. பட் நவ் ஐ எம் இன் அ பொசிஷன் வேர் ஐ கேன் சூஸ் லைக், பிகாஸ் நான் தான் வேணும்னு கேட்டு பீப்புள் கம் டு மீ. ஸோ I want to be choosy and select. I want to do more lead roles. Like ஷெஃபாலி ஷா பண்ணுற ரோல்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த ரொமான்ஸ் பற்றி சொன்னீங்கல்ல மிடில் ஏஜ்டில், எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா அம்மா கேரக்டர் வந்தாலே இப்போ இந்த சார்பட்டால இல்லை வேற ஏதோ ஒரு படத்தில் ஒரு சின்ன அந்த மூமெண்ட்டு கொடுக்கவே பயப்படுறாங்க டைரக்டர்ஸ் ஆர் ரைட்டர்ஸ். But ஐ டோன்ட் நோ because வை. of that, அந்த நீங்க சொன்னீங்கல்ல அந்த யூடியூப் கமெண்ட், நீங்க உங்க அம்மாவை பார்த்திருக்கேன், இல்ல நீங்க ஏன் sleeveless- அதுவா இருக்கலாம். பட் அவங்க வீட்ல அவங்க பார்க்க மாட்டாங்களா, அவங்க அம்மா பார்க்க மாட்டாங்களா தெரியாது. அது அவங்க வீட்ல பாக்குறதா இருக்கலாம். பட் சினிமாங்கிறது அவங்கள பொறுத்தவரை, this is again I'm not defending them, but I'm hearing a lot of people say this. They fear what the audience will say. And for some reason இங்க ஒரு ஆடியன்ஸ், இப்போ நம்ம இந்த டூட் படத்துக்கான ரியாக்ஷன்ஸே நம்ம பார்த்தா ஒரு ஓகே ஸ்பாயிலர் வேணான்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் நாட், இதுக்கே வந்துட்டு இவ்வளோ ப்ரொட்டஸ்ட் இருக்கு தட் கலாச்சார சீரழிவு இது அதுன்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் இட்ஸ் அ லைட் ஹார்ட்டட் ஃபில்ம், தெர் இஸ் நத்திங் தட்ஸ் ரியலி சீரியஸ் தட் இஸ் கோயிங் ஆன். ஸோ ஐ திங்க் மேபி தட் இஸ் வை தே ஃபியர் தட் ஒரு அம்மா ரோல்னா இப்படி தான் இருக்கணும், ஒரு இதுனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஒரு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தில் சாத்தா ஹேல அந்த அம்மா ரோல் ரொம்ப பிடிக்கும். தட் இஸ் அக்ஷய் கண்ணாவோட அம்மா ரோல். பிகாஸ் யூஸ்வலாக வந்து அம்மானா என்ன, வீட்டில் வந்து சாப்பாடு பண்ணிட்டா எப்போ சாப்பிட வர போகிற, லைக் ஒரு கிளம்பும் போது ஒரு டிஃபன் பாக்ஸ் கையில் கொடுத்துட்டு இந்த சாப்பாட்டை தவிர வேற இட்ஸ் லைக் இட்ஸ் அந்த அப்செஷன் ஒன்று தான். நீ சரியா சாப்பிட்டியா இது பண்ணியா அது தட்ஸ் ஆல். இட்ஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் அ திங். தில் சாத்தா ஹேல I saw a working woman. She is single. அவங்களோட
ஆக்சுவலி அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு ஜாஸ்தி தெரியாது. ஷீஸ் அ சிங்கிள் ஒர்க்கிங் வுமன். ஷீ சீம்ஸ் டு பி ஃபேர்லி பிஸி வித் ஹர் ஓன் லைஃப். அவங்க சன் கேட்குறப்போ ஷீ கிவ்ஸ் ஹிம் அட்வைஸ். பட் அட் த சேம் டைம் நீங்கள் சொன்ன அதே மாமன் இதுதான், நான் வந்து இந்த பையனை வளர்த்துருக்கேன், ஐ நோ ஹிம் பெஸ்ட், ஸோ ஐ வில் கிவ் ஹிம் அட்வைஸ் அப்படிங்கிறாங்க. பட் ஷீ இஸ் இண்டிபெண்ட் அண்ட் ஷீ கம்ஸ் அக்ராஸ் பவர்ஃபுல். அவங்கள பார்த்தாலே கொஞ்சம் ஒரு at one scene she'll be looking at a watch and saying என்னப்பா எனக்கு ஆஃபீஸ் போனோம், why you taking so long, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பார்க்கறதே when you see it in a it's with Dilchata maybe around 25 years old now. அது it's interesting. But and உங்க மைண்ட்ல நின்னு இருக்குல்ல. பட் இப்போ I'm not seeing those kinds of அதுக்கே வந்து I'm not seeing too many things. இப்போ வந்து actually the parents have become so peripheral that இப்போ லவ் ஸ்டோரினா ஏதோ ஒரு பேச்சுக்காக ஒரு அப்பா இருக்காங்க, ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு சம்திங் இருக்காங்களே தவிர நீங்க சொல்ற மாதிரி அந்த ரோல்ஸ்ல இஃப் யூ வாண்ட் மீட்டி ரோல்ஸ் நீங்க கேட்டு தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். இல்ல பெரிய ரொமான்ஸ் கூட இல்ல, ஒரு சின்ன மொமெண்ட் கூட இருக்க மாட்டேங்குது, ஒரு சின்ன ஒரு அவங்க பிகாஸ் they are couple after all, you know, they'll also have their moments. அந்த மாதிரியும் இருக்க மாட்டேங்குது. அண்ட் இன்னொன்று நான் பார்க்குறேன், மதர்னு இப்போ என்னை கொண்டாடுறது எனக்காக வந்திருந்தாலும் ஐ எம் வெரி சர்ப்ரைஸ்ட் how this thing has happened. ஆனால் இட்ஸ் ஆல்வேஸ் த ஃபாதர். நீங்கள் ரீசெண்டாக ஒரு 7-8 படம் எடுங்களேன், டிராகன் எடுங்க, அது எடுங்க, இது எடுங்க, இது எல்லாமே த ஃபாதர் சன், ஃபாதர் டாட்டர், யூனோ. ஃபைனலாக அங்கே தான் வந்து அவர் தான் வந்து அட்வைஸ் பண்ணுவார். ஹீல் பி த ஒன், ஹீல் பி த சேவியர், ஹீல் பி somehow அது கொஞ்சம் ரொம்ப டாமினண்ட்டாக தான் இருக்குது ஸ்டில். அது இன்னொன்று வந்து ஆக்டர் ஆல்சோ ரொம்ப செலிப்ரிட்டி ஆக்டராக இருப்பார், அது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால் he has to have the final say. ஸோ இதெல்லாம் டிட்டர்மைன் பண்ணும் பொழுது அதெல்லாம் மீறி அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அப்போது ஒரு ஃப்ரெஷ் ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு அங்கம்மாள் மாதிரி ஒரு படத்தில் ஒரு லீடில் ரொம்ப ரொம்ப பாப்புலராக ஆகாத ஒரு பர்சனை லீடாக வச்சு எடுக்கணும்னா the risk they've taken. So I'm really grateful and thankful to them. Absolutely. And what has happened is in the few years, like in the 2 years, Angamal, 2 years, I've got films to my credit. That is a fantastic that has happened. So the films which have like really run well and made me closer to the audience. So that way, I think at least there are few people who know me. But again, theatre ku இந்த மாதிரியான படங்களுக்கு க்ரௌடை எப்படி கூட்டிகிட்டு வர முடியும், அதுக்கான சப்போர்ட் இண்டஸ்ட்ரியில் யார் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க, யார் பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் த பெஸ்ட் திங் தட் இஸ் ஹேப்பன் இஸ் ஸ்டோன் பெஞ்ச் ரிலீசிங் த ஃபில்ம். ஸோ தட் இஸ் த பெஸ்ட் திங். லைக் அன்லெஸ் சம்மன் ப்ரெசன்ஸ் இட், ஒரு சின்ன விசிபிலிட்டி கிடைச்சிருக்கு படத்துக்கு. ஸோ தட் இஸ் அ மெயின் திங். அண்ட் I think you know about this Melbourne thing. I got this Indian Melbourne Film Festival Best Actress Award for Angamal. So they were very particular that I come there. They all loved the film and they really like or 2 days trip I had to rush and go. And also and few film festivals poirukadu. The point is the kind of responses we got is enna romba entertaining film ah paakranga. அது வந்து ஒரு அதாவது ரெஸ்பான்சஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும்படி இருந்துச்சு. அண்ட் ஐவ் காட் ஸோ மெனி ஃபேன்ஸ் இன் மும்பை, கேரளா. அண்ட் எனக்கே தெரியல, நான் வந்து நானே படத்தை பார்த்துட்டு தான் ஓகே சரி இது ஒரு டைப் ஆஃப் ஆக்டிங், நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். நான் அது எப்படி நடந்துச்சு, அது எப்படி அப்படியே நேச்சுரலாக தான் நான் பண்ணியிருக்கேன். அப்படியே ஒரு ரொம்ப அகெயின் ஒரு ஷெட்யூல் பிரேக்குக்கு அப்புறம் மறுபடியும் நீங்கள் கேரக்டருக்குள்ளே போகும்பொழுது இட் இஸ் நாட் ஈஸி, யூனோ. லைக் பட் அந்த காஸ்டியூம் எல்லாம் போட்ட உடனே ஒரு 65% யூ கெட் இன் டு தேட். ஸோ ஐ டோன்ட் நோ. பட் நான் அப்புறம் ரீசெண்டாக அங்கம்மாள் பார்த்துட்டு போது நினச்சிக்கிட்டு இருந்தேன், ப்ராப்ளி லேட்டர் இஃப் வி கெட் டு டாக் அபவுட் இட் அகெயின், தேர் ஆர் லாட் ஆஃப் கோட்ஸ் ஐ கேன் சே ஃப்ரம் அங்கம்மாள். மதர் கோட், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் கோட்ஸ். இல்லை இப்போ ஒரு இல்லை வரும், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்லுவாள், எனக்கு நாம இல்லை அப்படின்பா, அவ்வளோதான். அவன் ரொம்ப ஒரு முக்கியமாக சைல்டுஹுட் மெமரியை பற்றி கேட்குறான். ஷீல் சிம்பிளி சே எனக்கு நாம இல்லை அப்படின்னு ஷீல் சே இருக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வா. சின்ன விஷயம் தான், பட் அவன் கொஸ்டின் என்ன கேட்டு அதுக்கு அவள் பதில் சொல்கிறான்றது இருக்குல்ல. இந்த மாதிரி சில விஷயங்கள், இட்ஸ் நாட் ஒரு பிக் சென்டென்ஸ் கோட். நான் அதுலேயே ஒரு இட்ஸ் அ வெரி என்டர்டெய்னிங் ஃபில்ம். பட் இட் ஆல்சோ ஷோஸ் தட் எல்லா மதரும் ஒரே டைப்பாக இருக்க முடியாது. லைக் சில அம்மாக்கள் வந்து நம்ம ஐடியல் மதர் மாதிரி எப்போவுமே வந்து எல்லாம் கவனிச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சம் மதர்ஸ் ஆர் ஜஸ்ட் maybe they didn't want to become a mother, maybe they didn't have that maternal instinct or whatever it is, because இதிலே வந்து ஒரு பாகுபாடு இருக்கு.
ஒரு பையனுக்கு நிறைய ஷீஸ் டன் அ லாட், வெரஸ் இன்னொரு பையனுக்கு அவங்க பண்ணலன்னு அவனுக்கு தோணுது. அவனுக்கு தோணுது. ஆ, ஸோ வி ரியலி அந்த இடத்துக்கு நம்ம போறது இல்ல. பட் த பாயிண்ட் இஸ் தட் அந்த ஒரு தட் இஸ் வை அங்கமால் இஸ் ஃபேசினேட்டிங் பிகாஸ் yes, ஷீ இஸ் ரியல். real. It's natural, normal in families. It's a natural character. Yes. In the Yeah. like அண்ணா ஒரு வயடா சாப்பிடுறா, it's not that character. Yes. You know, it's a very natural, and you're a rowdy, you tease you bully your daughter-in-law. நீங்க வந்துட்டு the sonsல there's some partiality. There is you tease the man who's in love with you and who doesn't have the guts to do anything. Swear words வேற, left and right. BD. It's அந்த சீன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. I'll be welcoming my son. ஸோ அதை வந்து ஒருத்தர் கோட் பண்ணாங்க, யாரோ ஒருத்தர் பார்த்துட்டு. யூஸ்வலா விச் ஃபில்ம் இஸ் தட், ஆரத்தி எடுத்து பையனை வரவேற்கிறதுக்கு பதிலாக நான் சுருட்டு பிடிச்சிட்டு போட்டுட்டு அவனை வெல்கம், நாம கேஷுவலாக சுருட்டு பிடிச்சிட்டு பையன் வருவான் வெல்கம் பண்ணேன். அதை கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொல்லும் பொழுது தான் எங்களுக்கே அது புரிஞ்சுது. அந்த ஒரு ஐகானிக். No, and I think this is why I think it's so important to take from literature, because when writers write, அவங்க வந்து they reflect an inner world that films usually do not get. ஸோ ஒரு பெருமாள் முருகன் மாதிரி ஒரு ஆத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு கதை எழுதிட்டு அவர் எழுதும்போது அவர் வந்து கேரக்டர்ஸாக பார்க்குறாரு. whereas many directors when they write, they look at it in terms of scenes, இம்பாக்ட் இருக்குமா இருக்காதா அந்த மாதிரி, which is a later stage. பட் ஆரம்பத்திலேயே அந்த மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா then the characters don't register that much. True. So the writing is so strong because, and the characters are so strong because and it's come from literature. Yes. I think that is another thing. That is another thing. பெருமாள் முருகன் என்ன எப்படின்னா அவரோட பேஸ் ஸ்டோரி சில்ட்ரன் பிளவுஸ் போட்டுக்கணும்ன்றது சேம் திங். பட் அதுக்கப்புறம் இவங்க கேரக்டர்லேருந்து மாத்திருக்காங்க. நிறைய திங்ஸ் they changed. இல்ல, but I'm saying but அந்த not an inspiration that's coming from a real thing, and definitely yes, and that is a great thing because I think it shows that அவர் எழுதினது எவ்வளவு வருஷம் முன்னாடி பாருங்களேன். I think it's some more than 30 years இருக்கும். ரொம்ப பழைய கதை, நீங்க எப்படி வேணா மாத்திக்கிங்க அப்படின்னாரு அவர் அழகா. அவர் படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னாரு? அவருக்கு பிடிச்சது, படம் பிடிச்சது. ஓகே, இல்ல பட் லிட்டரேச்சர் நீங்க பாத்தீங்கன்னா லிட்டரேச்சர் has always been more progressive than cinema. சிரிச்சிட்டு பாப்பாரு. ஏன்னா அவர் எழுதாத நிறைய விஷயங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு மாதிரி ரசிச்சு சிரிச்சிட்டே பார்த்தாரு. சில திங்ஸ் சொல்லல, சில திங்ஸ் நல்லா இருக்குன்னாரு. இங்க கூட படம், இங்க கூட முடிச்சிருச்ச படம் அப்படின்னுவாரு. But then you need a certain length இல்ல. But it's great to talk to you. I hope Angamal gets you lot of recognition. But நீங்க சொன்ன important things, I want good roles, I want good money. Those are important things, and I think I hope it registers. Want to do more lead roles actually. ஏன்னா you know there is a lot of possibility, like நிறைய இந்த மாதிரியான female characters ஓட நிறைய வரணும். I mean லீடுன்னு இல்லாட்டாலும் அட்லீஸ்ட் ப்ராமினென்ட் ரோல்ஸ் இருக்கிற மாதிரி வரணும். ஸோ ஐ வாண்ட் டு பி டெஃபினெட்லி சூஸி அண்ட் சூஸ் மை ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் சூஸ் மை டைரக்டர்ஸ். And then I want to definitely do, because I get so disappointed. Like I'll be there, I'll be given a mother role, but then the father will be getting to do everything, you know. Like so sometimes when they say single, I'm very happy. அப்படிதான் போய் மாமன்ல போனேன். பட் அங்கே சிங்கிளாக இருந்தாலும் அங்கே ஒன்றுமே வேலைக்கு ஆகல. பிகாஸ் ஐ வாஸ் டோட்டலி லைக் ஐ வாஸ் நாட் ஸோ ஹாப்பி வித் இது. But then it had it reached me to the audience in a certain level. Acting with Suri, I think it's like every job, like no job is perfect. Random சொல்றேன், there's always going to be pluses and minuses. I think நீங்க சொன்ன minuses தாண்டி one of the pluses of Maaman is it gave you a certain visibility that maybe some of the other films did not get. So அதெல்லாம் இருக்கு, and அந்த visibility வச்சிட்டு maybe you can do a better film in the future, like you know, which might reach and people. First of all, நான் மட்டும் தனியா நடிச்சிட்டு இருக்க முடியாது. Here the industry is like you know, like designed with certain actors, like anga Suri. So I got a you know thing to perform along with Suri. So அதுதான் அங்க மெயினா நான் பாக்குறேன். ஓகே, ஆக்டர் சூரியோட நான் கோட்டுக்காலில பண்ண வேண்டி இருந்துச்சு ஆக்சுவலா. அது ஏதோ ரீசன்ல மிஸ் ஆச்சு. அப்புறம் அந்த கேரக்டர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன். பட் தென் அதனால தான் ஐ ஜம்ப்ட் அட் திஸ், லைக் ஐ வாண்டட் டு டூ அண்ட் என்ன இப்போ நான் குறைய மாமனை பற்றி சொல்கிறது என்னென்னா, ஐ வாண்டட் டு டூ மோர். ஐ வாண்டட் மோர் ரோல் ஃபார் மீ ஆர் பெர்ஃபார்மன்ஸ். ஐ வாண்டட் அ பிக் சீன் வித் சூரி. அது இல்லைன்றது எனக்கு டிசப்பாயின்மெண்ட். அதை தான் நான் சொல்கிறேன்.
பட் எஸ் எவ்ரி ஃபில்ம் ஹஸ் இட்ஸ் அது இருக்க தான் இருக்குது, ஷுவராக இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அண்ட் அங்கமாலை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக வந்து ஐ ரியலி ஃபீல் பீப்புள் ஷுட் see it in theatre. லைக் அதாவது we are trying to do the little promotion and அதெல்லாம் பண்ண ட்ரை பண்ணிட்டு, I mean all that is happening now and everybody should I'm hoping people will want to see it in theatre because இந்த மாதிரியான படங்களுக்கான ஒரு வெல்கமோ அதுவோ எப்படி நடக்க போகுது தேட்டரில் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. அதர்வைஸ் அதுக்கப்புறமா சப்சிக்வெண்ட்டாக ஓடிடிலையும் பார்ப்பாங்க. ஸோ ஐ திங்க் லைக் ஐ செட் இந்த படத்தில் வந்து ஒரு இந்த பேரியர் கிடையாது, தட் இஸ் ஒரு ஃபிலிம் லாங்குவேஜ் பேரியர் கிடையாது. பிகாஸ் என்னதான் ஃபெஸ்டிவல்லாம் போயிருந்தாலும் இட்ஸ் யார் வேணா பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். ஆஸ் இன் இந்த ஷார்ட் தெரிஞ்சாதான் இந்த பார்க்கலாம் அந்த மாதிரி படம் கிடையாது. இட்ஸ் ஆல் த டெக்னிக்கல் அச்சீவ்மெண்ட்ஸ் அசைட் ஒரு ஹியூமன் ஸ்டோரி இஸ் வெரி கனெக்டிங் டு தி ஆடியன்ஸ். அந்த விதத்துல வந்து இட்ஸ் வெரி அக்சஸிபிள். சோ யார் வேணா பார்க்கலாம். ஒரு ஆர்டிஸ்டிக் கமர்ஷியல் ஃபிலிம் தான் இதுக்கு பேர் சொல்லுவாங்க. கமர்ஷியல் வேணா சொல்ல வேணாம், மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் சொல்லலாம், டெஃபினட்டா சொல்லலாம். எஸ் சொல்லலாம். அண்ட் எப்படின்னாக்கா இதுல வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா என்னுடைய கேரக்டர் வந்து எனக்கு இந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகும். ஐ மீன் கொஞ்சம் யார் யார் எங்கெங்க பார்த்துருக்காங்களோ இவ்வளோ ரீச் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. லைக் சம்படி ஃப்ரம் கேரளாவில் பார்த்துட்டு என்ன ரோட்ல திடீர்னு பார்த்து they were talking about அங்கமால். அண்ட் ஸோ ஐம் ரியலி வெயிட்டிங் இங்கே ஆடியன்ஸ் என்ன மற்ற படங்களில் பார்த்தவங்க இதில் என்ன பார்த்து எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஐம் ஆல்சோ வெயிட்டிங். உங்கள் ரிவ்யூ வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரிவ்யூஸ் நீங்கள் அங்கமால் பார்த்தது வந்து வே பேக் லைக் ஐ திங்க் லாஸ்ட் இயர் மஸ்ட் பி டிசம்பர் லாஸ்ட் கேரளா ஃபெஸ்டிவல் டைம்ல. ஸோ and it's almost a year now. Yes, almost a year. So all the best. Thank and you. I hope the film does really well. Yes. Fingers crossed. Thank you. Thanks a lot. டார்லிங் சோலார் 20,500 முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts.